உண்மையிலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள், உண்மையிலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். முழு உலகத்திற்கும் நாம் சொல்லலாம், யார் இஸ்லாத்தை பெற்றார்களோ, யார் தீனை பெற்றார்களோ, உண்மையிலே அவர்கள் பாக்கியசாலி. ஏன் நான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இந்த இஸ்லாத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ நாளை மறுமையிலே புலம்பலை குர்ஆன் பதிவு செய்கின்றது. நாளை மறுமையிலே யார் தீனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் புலம்புவார்கள். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று புலம்புவார்கள் என்ற புலம்பலை குர்ஆன் இன்றைக்கு பதிவு செய்கின்றது. எனவே உண்மையிலே இஸ்லாம் பெற்றவர்கள், தீனை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமையை பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலி. எனவே இன்னும் யாரெல்லாம் இந்த தீனை பெற்றுக்கொள்ளவில்லையோ, மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, இஸ்லாத்தை எடுக்கவில்லையோ, அவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே சந்தோஷமடைவர்களாக நாம் மாறலாம். எந்த விதமான சந்தேகம் இல்லை. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தீனுல் இஸ்லாத்தை பெற்றவர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். நாம் பெற்ற இந்த தீனை, இந்த மார்க்கத்தை நம்முடைய இளம் தலைமுறையிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையின் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. நாம் பெற்ற இந்த தீன், நாம் அறிந்த இந்த தீன் நமக்கு புரிகின்றது. உண்மையிலேயே மார்க்கம் என்பது அற்புதமான வழிகாட்டி. இந்த உலகத்திலே யாராலும் வழிகாட்டப்பட முடியாத அற்புதமான வழிகளை இந்த தீன் இஸ்லாம் நமக்கு காட்டுகின்றது. எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும், வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும், உத்தியோகம் எப்படி இருக்க வேண்டும், அரசியல் எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் என அத்தனையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான இந்த தீனுல் இஸ்லாத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். நம்முடைய இளம் தலைமைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறப்பான உடையை கொடுத்திருக்கிறோம், ஆடைகளை நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றோம், அற்புதமான வாகனங்களை கொடுக்கின்றோம், நல்ல உணவை கொடுக்கின்றோம், அற்புதமான தங்குமிடங்களை கொடுக்கின்றோம். என்னுடைய மகனோ மகளோ நல்ல முறையில் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுகின்றோம். அது இயற்கை. ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுகின்றோம் அல்லவா? இந்த ஆசை தீனுல் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். இந்த ஆசை என்னுடைய மகனோ மகளோ இந்த அற்புதமான தீனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய மகனோ மகளோ ஏதாவது ஒரு சிக்கலிலே மாற்றிக்கொண்டால் நாம் விட்டுவிடுவோமா? யாரும் விட்டுவிட மாட்டோம். முன்னிருப்போம். அதை எப்படியாவது நாம் அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இதே நிலை மறுமையில் நீடித்தால், மறுமையிலே சென்று மாட்டிக்கொண்டால் அங்கு நாம் எப்படி அவர்களை விட்டுவிட முடியும்? உலகத்திலே சிறு காய்ச்சலோ தலைவலியோ ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு வந்துவிட்டால் நாம் எத்தனை படபடப்பாகின்றோம், எவ்வளவு துடிக்கின்றோம். மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றோம், அவர்களுக்கு அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்கின்றோம் அல்லவா? இதே போன்ற ஆசை, ஆர்வம் என்னுடைய மகனோ மகனோ மறுமையிலே சென்று சிக்கிவிடக்கூடாது. அவர்களும் இந்த தீனுடைய அடிப்படையில் அவர்கள் வளர வேண்டும். இந்த ஆசையை நாம் எடுக்க வேண்டும். சொல்லுவோம், என்னுடைய மகனுக்கு நாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறந்த ஆடை கொடுக்கின்றோம், சிறந்த உணவை கொடுக்கின்றோம், சிறந்த இருப்பிடத்தை கொடுக்கின்றோம், சிறந்த கல்வியை வழங்குகின்றோம், நல்ல ஸ்கூலை பார்க்கின்றோம், நல்ல காலேஜினை சேர்க்கின்றோம். இதெல்லாம் பெற்றோருடைய கடமை. இவைகள் எல்லாம் சிறப்பாக தேர்ந்தெடுத்த நாம் அவர்களுக்கு தீனையும் சிறப்பானதாக ஆக்க வேண்டும். உலகிலே வெற்றி பெறும் நம்முடைய பிள்ளைகள் மறுமையில் வெற்றியாளர்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியமுடையவர்களாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் இல்லத்திலே நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பெரும் பாக்கியங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்லியிருந்தால், உங்களுக்கு நான் அன்பளிப்பு வழங்கி இருக்கின்றேன். யஹவுலிமை யஷா வினாதா. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாலும் பெண் குழந்தைகள் அன்பளிப்பாக வழங்குகின்றான். வயஹவுலிமை யஷா துக்குரா. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றான் ஆண் குழந்தைகளையும் அன்பளிப்பாக வழங்குகின்றேன். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாலும் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் இந்த குழந்தை வழங்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்பளிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றது? கிஃப்ட்.
அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த குழந்தை வாக்கியங்களை கொண்டு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அன்பளிப்பாக பெற்ற இவர்களை நாம் எப்படி வளர்த்தி எடுக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் அவர்களை எப்படி நாம் உயர்த்தியாக்க வேண்டும், அவர்களை இந்த சமுதாயத்திற்கு எப்படி நாம் வழிகாட்ட வேண்டும் என்பதை நாம் எல்லாம் ஒவ்வொரு பெற்றோர் என்று சிந்திக்க கடமைப்பட்டோம். நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய அவசியத்துடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் அவர்களுக்கு சரியான வழியை காட்டவில்லை என்று சொன்னால் நாளை அவர்கள் எங்கு போய் நிற்பார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் நம்முடைய உள்ளத்தை உருக்குகின்றது. சில நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப் தளங்களிலே வந்த ஒரு வீடியோ ஒவ்வொருடைய மனதையும், அதாவது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சொன்னால் சிறுவர்கள், 17 வயது சிறுவர்கள் தான் ஒரு சக மனிதனை அவர்கள் கொடுமைப்படுத்தி அந்த கொடூரப்படுத்தும் அந்த காட்சிகள் எல்லாம் இங்கு பேச வேண்டிய காட்சிகள். அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் சிறு வயதிலே. அவர்கள் அந்த சக மனிதனை செய்யும் கொடுமை இருக்கின்றதை சொன்னால் சொல்ல முடியாது. எந்த ஒரு நல்ல இறக்கமுள்ள மனங்களும் அந்த மனிதனும் அந்த வீடியோவை நல்ல மனதுடன் பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்கவே இல்லை, சொல்வதை கேட்டேன், அவ்வளவுதான். ஏன் அதை பார்க்க முடியாது? அவ்வளவு கொடூரமான கண்ணியமிக்கவர்களே, ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய இளம் தலைமுறையை நாம் சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் செல்லும் பாதை மிக கொடூரமானதாக, எங்கு செல்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே பெற்றோர்களாகிய நாம் அவர்களுடைய விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் மிக அற்புதமாக வழிகாட்டுகின்றது. குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய குழந்தைகளுக்கு பிறந்த உடனே நாம் என்ன செய்கின்றோம்? காதிலே அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை நாம் சேர்த்து வைக்கின்றோம், பாங்கை சொல்லுகின்றோம். பாங்கு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை நாம் அந்த குழந்தைக்கு தெரிவிக்கின்றோம். குழந்தையே, உலகத்திற்கு வந்து விட்டாய், உலகத்திலே எதுவும் பெரிதல்ல, இந்த உலகத்திலே எதுவும் பெரிதல்ல, நீ பார்க்கும் அத்தனையும் ஒன்றுமில்லை, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மட்டும்தான் மிகப்பெரியவர். பெரியவன் மட்டுமல்ல, மிகப்பெரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற செய்தியை நம்முடைய குழந்தைகளுக்கு காதில் ஊதுகின்றோம். முதல் வார்த்தையாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள், கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் என்ற வார்த்தை முதல் வார்த்தையாக இருக்கட்டும். உங்களுடைய குழந்தை பேசும் வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கட்டும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஈமானுடைய உணர்வை ஊட்டி வளருங்கள் நம்முடைய குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்து. அல்லாஹ் என்றால் யார், ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அந்த பக்குவத்தை ஊற்றுங்கள். இன்றைக்கு நம்முடைய தலைமுறையில் இதை சொல்லாததன் விளைவுதான் எங்கோ சென்று நிற்கின்றோம். இஸ்லாத்தின் மீது ஆர்வம் இல்லை, ஈமான் மீது ஆர்வம் இல்லை, தொழுகையின் மீது ஆர்வம் இல்லை, குர்ஆனை எடுத்து படிப்பதற்கு ஆர்வம் இல்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கோ நல்ல விஷயங்களை காதில் கேட்பதற்கு கூட இன்றைக்கு ஆர்வம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. நல்ல விஷயத்தை பெற்றோர்கள் தான், மற்றவர்கள் கூட அவளுக்கு பெற்றோர்களே சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக. உலகம் எல்லாம் செல்போனுடைய மோகத்திலேயே மூழ்கி இருக்கு. இந்த ஆர்வமெல்லாம் எங்க இருக்கின்றது? திசை திருப்பப்பட்டு இருக்கின்றது. ஆர்வம் எல்லாம் நல்ல விஷயங்களை கேட்பதற்கோ அல்லது நல்லவைகளை பெறுவதற்கோ எல்லாம் இல்லாமல் இந்த ஆர்வங்கள் எல்லாம் திசை திருப்பப்பட்டு அவர்கள் எல்லாம் கேம் விளையாடணும், செல்போன்ல அந்த ரீல்ஸை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் என்பதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கணும். இதற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியான வழிகளை காட்ட வேண்டும். அவர்களுக்கு நாம் சிறந்த கல்வியை கொடுக்கின்றோம், தீனுடன் சேர்த்து நாம் அந்த கல்வியை கொடுக்கின்றோம். கண்காணிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்காணிக்கப்பட வேண்டும். இது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத வழிகாட்டியாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸப்இ சினீன், உங்களுடைய குழந்தைகள் 7 வயது ஆகிவிட்டால் தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள். தொழுகையை கொண்டு எத்தனை வயதிலே? முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி பிஸ்ஸப்இ சினீன், 7 வயதில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அவர்கள் 10 வயதாகி தொழாவிட்டால் அடித்து தொழ வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வழிகளை காட்டினார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் இந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை, அதாவது 7 வயதிலிருந்து அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்ற அடிப்படையை புரிய வைக்க வேண்டும், அதிலே ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், நாம் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். தானாகவே ஈடுபட மாட்டாங்க. எப்படி ஈடுபடுவாங்க? நாம் ஈடுபடணும். நாம் ஈடுபட்டு அவர்களுக்கு காட்ட வேண்டும். நாம் தொழுகையாளியாக இருக்கணும், நாம் கெட்ட விஷயத்தை விடணும்,
நாமளே தவறான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு, நாமளே கெட்ட வழியில் இருந்துக்கிட்டு, என்னுடைய பையனை மட்டும் நீ மட்டும் நல்லாவனாயிருந்தா என்னால் தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்றதுலாம் எடுபடாத விஷயம். ஏன்னா எதை சொல்லுகின்றோமோ நாம் அதில் நிற்க வேண்டும், உறுதியாக நாம் நிற்க வேண்டும். நாம் நிற்காத வரை நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல முடியாது. கெட்ட விஷயத்தை விட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோமா, அதிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும். ஏன்கிட்ட கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் நீ மட்டும் நல்லதை செய்யனா செய்ய மாட்டேன். தொழுகையை கொண்டு நாம் ஏக வேண்டும் என்று சொன்னால் நான் முதல் தொழுகையாளியா இருக்கணும். நான் தொழுகையாளியா இருந்தால்தான் என்னுடைய பிள்ளை கேட்பான், என்னுடைய பிள்ளை கேட்கும். கண்ணியமிக்கவர்களே, எனவே முதலிலே நாம் இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் மிக எவ்வளவு அற்புதமாக சொல்லிருக்கிறீங்களா. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நபிமார்களை உதாரணம் காட்டுகின்றார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களை அழைக்கின்றார்கள். கடைசி நேரத்தில் மௌத்தாகக்கூடிய சக்ராத்துடைய நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களை அழைக்கின்றார்கள். அழைத்து கேட்கின்றார்கள், மகன்களே, என்னுடைய பிள்ளைகளே, எனக்கு பின்னால் நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? என்ன கேள்வி கேட்டாங்க? நீங்க எப்படி வாழ்வீங்க, உங்க பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இதையெல்லாம் கேள்வியாக கேட்கவில்லை. எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயம் இருக்கின்றது, இது மிக முக்கியமான ஈமானுடைய அடிப்படை. கேட்க வேண்டும். கேட்டாங்க, மகன்களே, மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், அதை முதல்ல சொல்லுங்க. சொன்னாங்க, தந்தையே, நம்முடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த ஏக இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். கடைசியை கூப்பிட்டு என்ன கேட்டாங்க, நீங்க எப்படி ஈமான்ல இருப்பீங்களா? இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார்கள் யாக்கூப். இதுதான் நமக்கெல்லாம் முன்மாதிரி. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பின்னாலும் இந்த தீனுல் இஸ்லாத்திலே அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் சரியானவர்களாக இருக்க முடியும் என்பதை இந்த திருவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி பட்ட கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை, சோதனைகளை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு இவ்வளவு லேசாக வந்திருக்கு. ஆனால் நம்முடைய சஹாபாக்களுக்கு எப்படி வந்தது தெரியுமா? இஸ்லாம் கடுமையான கஷ்டத்திற்கு பிறகு வந்திருக்கின்றது. ஈமானை ஏற்றுக்கொண்டாலே அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லீம் என்று சொல்லி மார்த்தட்டிக் கொள்கின்றோம், வெளியிலே தைரியமாக சொல்லுகின்றோம். ஆனால் அந்த காலம் அப்படி அல்ல. வெளியிலே சொல்ல முடியாது. இஸ்லாம் என்று சொன்னாலே, நீ கலிமாவை சொன்னாலே கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த வரலாறுகளை நம்முடைய பச்சிலங்களுக்கு, தலைமுறைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். ஈமானுடைய அந்த அகமியத்தை, கண்ணியத்தை சொல்லி வளர்க்கப்பட வேண்டும். ஏதோ ஈமான்னா என்னவோ நமக்கு நம்ம பாப்பா அம்மா இஸ்லாம இருக்காங்க, நம்முடைய பாபா இஸ்லாத்துல இருக்காங்க, அம்மா இஸ்லாத்துல இருக்காங்க, அது நமக்கு வந்துருச்சு, அப்படி அல்ல. ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாம் சொல்ல வேண்டும், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்லாம் கண்ணியத்திற்குரியது, மேன்மைக்குரியது, இது உண்மையிலே சிறப்பானது. இந்த சிறப்பு உலகத்திலே வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது என்ற விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான வழிகளை காட்டியிருக்கின்றார்கள் தெரியுமா? ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அவங்க ஒரு மிகப்பெரிய அற்புதமான சஹாபி. அவங்க சிறுவராக இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல பின்னால உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே வாகனத்துல போறாங்க. போகும் பொழுது அந்த சிறுவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? சிறுவரே, நான் சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்ன? நான் சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன், அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த விஷயத்தை பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். இந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே வராங்க. சொன்னாங்க, இதா சால்த ஃபஸ்அலில்லா, நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மட்டுமே கேள். வைதஸ்தான்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதா இருந்தா அல்லாஹ்கிட்ட மட்டுமே கேளு. உதவி அல்லாஹ்கிட்டமே கேளு. நீ கேட்கிறதா இருந்தா அல்லாஹ்கிட்டே கேளு என்ற அந்த விஷயத்தை அந்த சிறுவருக்கு ஈமானுடைய பலத்தை ஊட்டினார். இந்த விஷயத்தை சொல்லி பெரும் அந்த சிறுவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய உணர்வை ஊட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உணர்வு தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த ஈமானுடைய அடிப்படை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. இது தானாக வராது, நாம் கொடுக்கும் கல்விதான்.
நாம் தீனுடைய விஷயங்களை சொல்ல வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்திலே கல்வியை கற்பதற்கு நாம் வலியுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும். மதரசாவிற்கு செல்லவில்லையா, கட்டாயமாக செல்ல வேண்டும். மக்தப் மதரசாவிற்கு செல்ல வேண்டும், மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு செல்ல வேண்டும், தீனுடைய விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்ற இந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும். இதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பெரும் கிஃப்ட். பெரிய எதையாவது வெகுமதியை கொடுக்கணும்னு சொல்லி நாம் நினைச்சா, ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் யாருமே கொடுக்க முடியாத, பெரும் விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்டை, அன்பளிப்பை நான் வழங்க வேண்டும் என்று சொன்னால் தீனை கொடுக்கும். இதை விட ஒரு மிக அற்புதமான ஒரு கிஃப்ட் வேறு எதையுமே இருக்க முடியாது உங்களுடைய பிள்ளைகள். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை, இளைய தலைமுறைகளை நாம் சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு நன்மை எது, தீமை எது என்பதை சொல்லி வளர்க்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த தலைமுறையில் மட்டுமல்ல, அவருடைய வரும் எல்லா தலைமுறையிலும் என்னுடைய அடிப்படையில் இருப்பார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லாஹ் அனைவருக்கும் விளங்கி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தினை தருவானாக. ஆமீன்.